குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹைப்போப்ளாய்டி. ஹைப்போப்ளாய்டி அப்படின்னா என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ் ஃப்ரம் த டிப்ளாய்டு செட் இன் த செல் இஸ் கால்டு ஹைப்போப்ளாய்டி. அதாவது ஒரு டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமில் ஒன் ஆர் மோர் குரோமோசோம் லாஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்போப்ளாய்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோனோசோமி, இன்னொன்று வந்து நல்லிசோமின்னு சொல்கிறோம். மோனோசோமுடைய டெஃபினேஷன் இங்கே நம்ம பார்க்கலாம். மோனோசோமி அப்படின்னா என்னென்னா லாஸ் ஆஃப் அ சிங்கிள் குரோமோசோம் ஃப்ரம் த டிப்ளாய்டு செட் ஆர் கால்டு மோனோசோமி. 2n-1 அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னும் சில வகைகள் இருக்குது. அதாவது டபுள் மோனோசோமி, ட்ரிபிள் மோனோசோமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் 2 இண்டிவிஜுவல் அப்படின்னா அது வந்து டபுள் மோனோசோமி. 3 இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் அப்படின்னா அது வந்து ட்ரிபிள் மோனோசோமி. அதாவது அதை டபுள் மோனோசோமியை 2n-1 சொல்கிறோம். ட்ரிபிள் மோனோசோமியை 2n-1 -1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டபுள் மோனோசோமிக்ஸ் இதெல்லாம் வந்து எதில் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மெய்ஸில் அப்சர்வ் பண்ணாங்க. மெய்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், மக்காச்சோளம். ஸோ இதுதான் வந்து ஹைப்போப்ளாய்டியோடைய டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ். நல்லிசோமி பற்றி நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதாவது ஹைப்போப்ளாய்டியோடைய செகண்ட் டைப்பு நல்லிசோமி. லாஸ் ஆஃப் அ பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். சரிங்களா? அதாவது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோமில் அப்படியே லாஸ் ஆஃப் பேர் அப்படியே ஆச்சுன்னா ஆர் 2 pairs ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அதில் லாஸ் ஆஃப் பேர்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் த டிப்ளாய்டு செட் ஆர் கால் டு பி நல்லிசோமி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லாஸ் ஆஃப் பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் 2 pairs ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஃப்ரம் த டிப்ளாய்டு செட் ஆர் கால்டு நல்லிசோமி. 2n-2 அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். அண்ட் டபுள் நல்லிசோமின்றது 2n-2 -2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எழுதுவோம். ஸோ செல்ஃபிங் ஆஃப் மோனோசோமிக் பிளான்ட்ஸ் ப்ரொடியூசஸ் நல்லிசோமிக்ஸ். அதாவது மோனோசோமிக்ஸை நம்ம தற்கலப்பு செஞ்சு கிடைக்கக்கூடிய தாவரங்கள் தான் என்ன பண்ணுன்னா நல்லிசோமிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இவ்வகை தாவரங்கள் இறந்து விடுகிறது, லீத்தல். ஸோ தே ஆர் யூஸ்வலி லீத்தல். அப்படின்னா லீத்தல்னால் அந்த மாதிரியான தாவரங்கள் நல்லிசோமியில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது யூப்ளாய்டி. யூப்ளாய்டி அப்படின்னா என்னென்னா மெய் மடியம் அப்படின்னு பேர். அதாவது மெய் மடியம் அப்படின்னா என்னென்னா ஒரு உயிரினத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அடிப்படை தொகுதி குரோமோசோம்கள் பெற்றுள்ள தன்மைக்கு தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெய் மடியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மெய் மடியம் பற்றி பார்க்கும்போது டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ யூப்ளாய்டி இஸ் எ கண்டிஷன் வேர் த ஆர்கானிசம் possess ஒன் ஆர் மோர் பேசிக் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஒரு ஆர்கானிசம் ஒன்றிலிருந்து பல செட் ஆஃப் குரோமோசோம்ஸை, பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம்ஸை பெற்றிருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா யூப்ளாய்டின்னு சொல்கிறோம். ஸோ யூப்ளாய்டி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க என்னென்னவா அப்படின்னு பார்த்திங்கன்னா மோனோப்ளாய்டி, டைப்ளாய்டி, பாலிப்ளாய்டியா. ஸோ த கண்டிஷன்ஸ் வேர் an organism or somatic cells has 2 sets of chromosomes are called diploid. டிப்ளாய்டுனா என்ன? டிப்ளாய்டு நம்ம 2n அப்படின்னு எழுதுவோம். டிப்ளாய்டுக்கான டெஃபினிஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு ஆர்கானிசம் அல்லது அதனோட சொமேட்டிக் செல்ஸில் 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹாஃப் நம்பர் ஆஃப் சொமேட்டிக் குரோமோசோம்ஸ் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் அ கேமெட்டிக் குரோமோசோம் நம்பர். 2n இருந்துச்சுன்னா அது உடல செல்களில் இருக்குது, டிப்ளாய்டு நம்ம சொல்கிறோம். ஆஃப் நம்பர் சொமேட்டிக் குரோமோசோம்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அது ஆஃப் நம்பராக இருந்தால் அது கேமெட்டிக் குரோமோசோம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஹேப்ளாய்டுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இட் ஷுட் பி நோட்டட் தட் ஹேப்ளாய்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எ மோனோப்ளாய்டி. மோனோப்ளாய்டி நம்ம எக்ஸ்ன்னு குறிப்போம். ஹேப்ளாய்டுன்றது வந்து ஹேப்ளாய்டி கண்டிஷன் அப்படின்றது வந்து மோனோப்ளாய்டியிலேருந்து டிஃபரானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நமக்கு பொதுவாக தெரியும் ஒரு கோதுமை தாவரம் இருக்கு இல்லையா, வீட் பிளான்ட். பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற வீட் பிளான்ட் இருக்குது. இட்ஸ் அ பாலிப்ளாய்டி. அது ஒரு பாலிப்ளாய்டி வகை. அதில் வந்து எக்ஸா பாலிப்ளாய்டி கண்டிஷனில் பார்க்கும்போது
அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2n = 6x = 72 அப்படின்னு சொல்லுவாங்க. 72 குரோமோசோம்ஸ் அதில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இட் இஸ் ஹேப்ளாய்டு நம்பர். அது என்ன அப்படின்னா இந்த தாவரத்துடைய ஹேப்ளாய்டு நம்பர்ன்றது 36. பட் மோனோப்ளாய்டி எக்ஸ் என்ன, இட்ஸ் மோனோப்ளாய்டி, அதாவது எக்ஸ் இஸ் 12. ஸோ தேர்ஃபோர் த ஹேப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு கண்டிஷன் கேம் ரெகுலர்லி. ஹேப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு கண்டிஷன்ஸ் ரெகுலராக ஒரு தலைமுறை விட்டு ஒரு தலைமுறை, ஒன் ஆஃப்டர் அனதர், அந்த சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் மெயின்டைன்ட். ஒரு தலைமுறை விட்டு ஒரு தலைமுறைக்கு சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸை அது மெயின்டைன் பண்ணோம். ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். பட் மோனோப்ளாய்டி கண்டிஷன் occurs when an organism is under polyploidy condition. மோனோப்ளாய்டி கண்டிஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி பாலிப்ளாய்டி கண்டிஷனில் மட்டும்தான் அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. In a true diploid, both the monoploid and haploid chromosome number are same. ஒரு ட்ரூ டிப்ளாய்டில் பார்க்கும்போது மோனோப்ளாய்டு அண்ட் ஹேப்ளாய்டு உடைய குரோமோசோம் நம்பர் சிமிலராக இருக்கும், சேமாக இருக்கும். ஆனால் thus monoploid can be a haploid. மோனோப்ளாய்டு என்பது ஹேப்ளாய்டாக ஆக முடியும். ஆனால் எல்லா ஹேப்ளாய்டும் cannot be a monoploid. அதாவது எல்லா ஹேப்ளாய்டும் மோனோப்ளாய்டாக ஆக முடியாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலிப்ளாய்டி. சரிங்களா? பாலிப்ளாய்டுனா என்னன்றதை பார்க்கலாம். பாலிப்ளாய்டி இஸ் த கண்டிஷன் where an organism possesses more than 2 basic sets of chromosomes when there are 3, 4, 5, 6 basic sets of chromosomes. So they are called triploidy 3x, tetraploidy 4x, pentaploidy 5x and hexaploidy 6x respectively. பாலிப்ளாய்டி அப்படின்னா பன்மயம். அதாவது ஒரு உயிரினத்தில் 2க்கு மேற்பட்ட அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்றுள்ள தன்மைக்கு தான் பன்மடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்மடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 3, 4, 5 அல்லது 6 அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்றுள்ள முறையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கால்டு ட்ரைப்ளாய்டி, டெட்ராப்ளாய்டி, பென்டாப்ளாய்டி, ஹெக்ஸாப்ளாய்டி அப்படின்னு பல்வேறு பிளாய்டிகள் அந்த மாதிரி நேமில் அழைக்கப்படுது. பொதுவாக பாலிப்ளாய்டி அப்படின்றது தாவரங்கள்லையும் விலங்குகளிலும் ரொம்ப ரேராகவும் காணப்படுது. ஸோ an increase in number of chromosome sets has been important factor in the origin of new plant species. ஒரு புது தாவரத்தினோட பரிமாணத்தில் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குரோமோசோம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு புது தாவரம் தோன்றுதலால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் பட் ஹையர் பாலிப்ளாய்டி லெவல் லீட்ஸ் டு டெத். ஸோ இது ரொம்ப குரோமோசோம் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லீட்ஸ் டு த டெத். அது வந்து அந்த தாவரத்தினுடைய உயிரிழப்பிற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிப்ளாய்டியில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோ பாலிப்ளாய்டி, இன்னொன்று அல்லோ பாலிப்ளாய்டி.